பாஜக அரசுடைய கொட்டங்கள் குறித்த விஷயங்களை விளக்கி கொடுத்து மக்களை திரட்ட வேண்டிய தேவை எதுவும் இல்லாமல் பாஜகவினுடைய கொட்டத்தை முறியடிக்க வேண்டும், திருச்சிக்கு வருகை தாருங்கள் என்று அறிவிக்கப்பட்ட ஒரே ஒரு அறிவிப்பு பல்லாயிரக்கணக்கான தோழர்களை குழுமச் செய்திருக்கிறது. இந்த ஒன்றே போதும் நம்மை அழிக்க நினைக்கிற சக்திகளுக்கு நாம் சொல்ல போகிற பதில் என்ன என்பதை இங்கே கூடியிருக்கிற கூட்டமே சொல்லி முடித்து விட்டது. அடே அயோக்கியர்களா, மானங்கெட்டவர்களா, முஸ்லிம்களையும் தலித்துகளையும் அழித்து விடுவதற்காக ஆட்சி கட்டிலே அரியணை ஏறி அமர்ந்திருக்கிற சங்க பரிவார கூட்டங்களே, இன்ஷா அல்லாஹ் இன்றோடு உங்களின் கொட்டத்திற்கு முடிவு கட்டப்படுகிறது. என்ன சொல்கிறீர்கள்? மாட்டை வைத்து அரசியலா? பசுமாட்டின் மீது உங்களுக்கு பக்தியா? பக்தி இருந்து விட்டு போகட்டும், அதனால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. யாரெல்லாமோ எதையெல்லாமோ வணங்குகிறார்கள். நீ மாட்டை வணங்கினால் எங்களுக்கு என்ன? வேறு எதை வணங்கினால் எங்களுக்கு என்ன? எங்களுக்கு அதனால் எந்த கேடும் இல்லை. ஆனால் நீ மாட்டை வைத்து பக்தி என்ற பெயரால் உலகத்திலே வேடமிட்டுக் கொண்டிருக்கிறாய், மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய். ஆரிய பார்ப்பன சதிகளை இந்த தேசத்திலே கட்டவிழ்த்து விடுவதற்காக, முஸ்லிம்களை இந்த தேசத்திலே இருந்து கருவிருப்பதற்காக, தலித் சமூக மக்களை காலிலே போட்டு மிதிப்பதற்காக, பசுவின் மீது பக்தி என்ற பெயரால் கோமாதா என்ற கோஷத்தை நீங்கள் தூக்கி பிடிக்கிறீர்கள். அதை தோலுரித்து காட்டுவதற்குத்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். என்ன மாட்டின் மீது பக்தி? தோலை உரித்தவரை, அவருடைய தோலை உரித்தீர்களே. உன்னுடைய தலைவர்கள், நீ மதிக்கிற இந்த நாட்டுடைய பிரதமர் சீன தேசத்திலே போய் மாட்டிறைச்சிக்காக ஒப்பந்தம் போட்டுவிட்டு வந்தாரே, அவரை நீ கண்டித்தாயா? மாட்டு தோலை உரிச்சதற்கு உனக்கு பக்தி வந்துருச்சே, கோபம் வந்துச்சே. நாம் தெய்வமாக வணங்குகிற நம்முடைய கோமாதாவை இவன் குத்தி குதறிவிட்டான் என்று கோபப்பட்டீர்களே. வெளிநாட்டிற்கு சென்றிருக்கிற மோடி, எங்கள் நாட்டில் இருந்து உங்கள் நாட்டிற்கு நாங்கள் மாட்டு இறைச்சியை ஏற்றுமதி செய்வோம் என்று ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு வந்தாரே, கண்டித்தீர்களா? தெருவிலே இறங்கினீர்களா? இந்த தலித்து மக்களின் தோலை உரித்ததை போல மோடியின் தோலை உரித்தீர்களா? மோடியின் தோலை உரி என்பது எங்களுடைய வாதம் அல்ல. உண்மையிலே உனக்கு பக்தி இருக்கும் என்று சொன்னால் அங்கு ஒரு ஏற்பாடு, இங்கு ஒரு நடிப்பா? உலகத்திலேயே அதிகமாக மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்யக்கூடிய தேசம் எது தெரியுமா? ஏறத்தாழ ஒட்டுமொத்த உலகத்தினுடைய தேவையிலே 23% மாட்டிறைச்சியை இந்திய தேசத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. 23% ஒட்டுமொத்த உலகத்தில் கிட்டத்தட்ட கால் பகுதி தேவையை இந்தியாவால் பூர்த்தி செய்கிறது. ஏற்றுமதி என்ற பெயரால் அவைகள் எல்லாம் எப்படி அனுப்பப்படுகிறது? உன் கோமாதாவை ஏசி ரூம் போட்டு, பூமாலை போட்டு, பொட்டு வச்சு விமானத்தில் ஏறி அனுப்புகிறார்களா? அனைத்தையும் துண்டு துண்டாக வெட்டி பேக்கெட் பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறாரே, அந்த ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்களை நீ கண்டித்தாயா? நீ கண்டிக்க மாட்ட.